கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியத்தின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, அநேகருடைய மனக்கண்களை திறக்கிறது என்பதை சாட்சியின் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டு ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லுவது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி வையுங்கள். தேவன் அவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்மை செய்திருப்பார். ஆனால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் யார் என்பதை குறித்து அந்த வேதத்திலே, அந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறதாம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது. அவர் தம்முடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருக்கிறது என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர், நாம் கண்களிலே பார்க்கிறவைகள், கண்களிலே காணாதவைகள், இப்படி எல்லாவற்றையும் படைத்து தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்கி நிறுத்தி கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பயங்கரமான தேவன் மண்ணான மனிதனோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுப்பது எத்தனை ஆச்சரியம்! உலகத்தில் 7 அதிசயம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவைகள் ஓரளவு அதிசயமாக இருந்தாலும் உண்மையான ஒரு அதிசயம் என்னவென்றால், வல்லமையுள்ள தேவன், தேவாதி தேவன் மண்ணான மனிதனோடு கூட இருப்பது, மனிதனோடு அவர் இணைந்து கொள்ள விரும்புவது, மனிதனுக்குள் வாசம் பண்ண விரும்புவது, அவனோடு கூட வாசம் பண்ணுவது, அதுதான் மிகப்பெரிய அதிசயமான ஒரு காரியம். ஏனென்றால் அவர் தெய்வம் அல்லவா? தெய்வம் மனிதனோடு இணைந்து கொள்வது ஆச்சரியம். இந்த தேவன் சொல்லுகிறார், யாக்கோபே, நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இதை யாக்கோபிற்கு சொன்னார்? தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்டு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, அவர்களுடைய மூத்த மகனாகிய ஏசா செய்தது போல அந்த தேசத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் தாய் தகப்பனுடைய வழிகாட்டுதலின்படியே தன்னுடைய மாமா வீட்டிற்கு பெண் தேடி வருகிறான் இந்த யாக்கோபு. மாமா வீட்டில் உள்ள பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான். அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னுடைய தாய் தகப்பனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். என்னுடைய சுயமாக நான் பெண்ணை தேடிக்கொள்ளவில்லை. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் அநேகர் சொல்லுவதுண்டு, யாக்கோபு ராகேலை காதலிக்கவில்லையா என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபுடைய தாயும் தகப்பனும் தான் அனுப்பிவிட்டார்கள். உன்னுடைய தாய் மாமாவுடைய வீட்டிலே போய் நீ பெண் எடுத்து வா, நீ திருமணம் செய்து வா என்று சொல்லி யாக்கோபுடைய தாயும் தகப்பனும் தான் அவனை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார்கள். எனவே நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்டு, தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இவன் இங்கு தாய் மாமா வீட்டிலே பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறான். 2 பெண்களை அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான். அவனுக்கு வேலைக்காரிகள் கிடைக்கிறார்கள். அவனுக்கு இன்னும் திரளான ஆஸ்திகள் உண்டாகிறது.
தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபை ஆசீர்வதித்து வரும்போது யாக்கோபுடைய ஆஸ்திகள் பெருக ஆரம்பிக்கிறது. அவன் வர வர பலத்த ஜாதியாகி போகிறான். இவைகளை பார்த்தவுடனே தன்னுடைய இரத்தம் தானே, தன்னுடைய சகோதரியின் மகன் தானே என்றெல்லாம் யோசிக்காமல் அந்த லாபான் யாக்கோபின் மேலே எரிச்சல் அடைய ஆரம்பிக்கிறான். யாக்கோபின் மேலே பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறான். லாபான் மாத்திரமல்ல, லாபானுடைய பிள்ளைகளுக்கும் பொறாமை வர ஆரம்பிக்கிறது. லாபானும் அவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து யாக்கோபுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். யாக்கோபுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிக்கிறார்கள். யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்களை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, இன்றைய நாட்களிலும் உலகத்திலே இப்படி நடப்பதை நாம் காணலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் எளிமையானவர்களாக இருக்கலாம், ஏழ்மை நிலைமையில இருக்கலாம், சமுதாயத்தாலே தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், நாம் கஷ்டப்பட்டு உழைத்து நாம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருவார். நம்முடைய எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஊழியம் வளர ஆரம்பிக்கிறது. நம்முடைய குடும்பம் ஆரோக்கியப்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன சின்ன வளர்ச்சியை நம்முடைய குடும்பத்திலே கட்டளை இடுகிறார் ஆண்டவர். நம்முடைய தொழிலிலே அதை கட்டளை இடுகிறார். நம்முடைய வேலையிலே அதை கட்டளை இடுகிறார். அதை பார்த்தவுடனே மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் பொறாமை வந்துவிடும். மற்றவர்கள் எல்லாரும் எரிச்சல் அடைய ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு வந்திருக்கிற வாழ்க்கையை பார், நேற்று எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு இப்படி இருக்கிறார்களே, இவர்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருந்தார்கள் என்றெல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். அதாவது எப்படியாகிலும் நம்முடைய பெயரை கெடுக்க வேண்டுமாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதை அவர்கள் அங்கீகரிக்காமல் எப்படியாகிலும் நம்முடைய பெயரை கெடுத்து நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லப்பட வேண்டுமாம். அத்தனையும் பொறாமைகள், அவருடைய இருதயத்தின் பொறாமையினாலே வருகிற வார்த்தைகள் இவைகள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதனை கொடியது. இப்படி நம்மை பற்றி பேசும்போது நம்முடைய இருதயம் உடைவது உண்மைதான். நானும் இப்படிப்பட்ட காரியங்களை அநேகம் அனுபவித்திருக்கிறேன். அநேகர் என்னை குறித்தும் உடைத்திருக்கிறார்கள். என்னுடைய இருதயத்தை நொறுக்கி இருக்கிறார்கள். இரத்த கண்ணீர் வடித்திருக்கிற நாட்கள் உண்டு. உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கலாம். யாக்கோபும் இதை சந்தித்தார். யாக்கோபை சந்தித்து இந்த வழியாக அவர் நடந்து வரும்போது அவருடைய மாமனுடைய முகத்தை பார்க்கும்போது, லாபானுடைய முகத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அது நேற்றுக்கு இருந்தது போல இன்றைக்கு இல்லை. நேற்று அவனுடைய முகம் இருந்தது போல இன்றைக்கு அவனுடைய முகம் இல்லை. அவனுடைய முக நாடி மாறி இருக்கிறது. யாக்கோபை பார்க்கும்போது ஒரு எரிச்சலோடு பார்த்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்த உடனே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, நீ உன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போ. நீ எந்த இடத்திலிருந்து வந்தாயோ அந்த தேசத்திற்கு திரும்பி போ. நீ வந்த வேலை முடிந்து விட்டது. உன்னை விரோதித்திருக்கிறான் உன்னுடைய சகோதரனாகிய ஏசா. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருப்பேன். நீ தேசத்திற்கு திரும்பி போய் யாக்கோபு, இந்த அந்நிய தேசத்திலே வந்து உன்னுடைய மாமனார் வீட்டிலே நீ வேலை செய்யும் போது நான் உன்னோடு இருந்தேனே, உன்னை ஆசீர்வதித்தேனே, உன்னை பெருக பண்ணினேனே, அதே கர்த்தராய் இருக்கிற நான் நீ தேசத்திற்கு புறப்பட்டு போகும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். எனவே இந்த வாக்கை நம்பி யாக்கோபு புறப்பட்டு போனான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேலே புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் எத்தனை அருமையாய் வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள். நான் உன்னோடு கூட இருப்பேன் மகனே. நீ தண்ணீர்களை கடக்கும்போது, அதாவது தண்ணீர்களை போன்ற பெரிய பிரச்சனைகளை நீ கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை போன்ற மோசங்களை நீ கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். மனிதர்கள் உன்னை விட்டு கடந்து போய்விட்டார்கள்.
உற்றார்கள் உன்னை வெறுத்து தள்ளிவிட்டார்கள். உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் உன்னை மறந்து போய்விட்டார்கள். கடைசி வரைக்கும் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொன்னவர்களெல்லாம் பாதியிலே கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு மனம் கலங்கி இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்கள் அல்லவா? ஐயோ, நான் தனிமையாயிருக்கிறேன், எனக்காக பேச ஒருவரும் இல்லை, என்னுடைய நியாயத்தை கேட்பதற்கு ஒருவரும் இல்லை, எனக்காக வழக்காடுவதற்கு ஒருவரும் இல்லை, என்னை அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு கூட ஒருவரும் இல்லை, நான் கொஞ்சம் அழுவதற்கு கூட யாரும் இல்லை, தலையை சாய்த்து அழுவதற்கு கூட யாருமே இல்லையே, நான் தனிமையாய் இருக்கிறேனே என்று புலம்புகிறீர்கள் அல்லவா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சந்தோஷம்தானே? ஹல்லேலூயா! சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே தண்ணீர்களை நீங்கள் கடக்கும்போது பயப்படாதிருங்கள், ஆறுகளை கடக்கும்போது கவலைப்படாதிருங்கள், அக்கினியில் நடக்கும்போது தைரியமாயிருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனை தாண்டி, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை தாண்டி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அந்த மனிதனுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, என்னென்ன நன்மைகளை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே வெற்றியுள்ளதாக இருக்கும். அவன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வான். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது 9வது அந்த 2 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனம், அந்த 2 வசனங்களிலே வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், யோசுவா, நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி இருப்பேன் தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும், யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. காரணம் என்ன? நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. யோசுவா, நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, திடமனதாயிரு, தைரியமாயிரு, நான் உன்னோடு இருப்பேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவோடு கூட பேசுவதை வேத வசனம் கூறுகிறது. இந்த யோசுவா யார்? எதற்காக ஆண்டவர் யோசுவாவோடு இப்படி பேசினார்? இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம், இந்த 2 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் யாத்ராகமம் 24:13 வேதம் சொல்லுகிறது, இந்த யோசுவா யாராம்? மோசேயினுடைய ஊழியக்காரன் என்று யோசுவாவை வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. 33:11 யாத்ராகமம் என்ன சொல்லுகிறது? இவன் மோசேயினுடைய பணிவிடைக்காரன் என்று வேதாகமம் அடையாளம் காண்பிக்கிறது. அதாவது நமக்கு புரிகிறது போல சொல்ல வேண்டுமானால் இந்த யோசுவா யார் தெரியுமா? அவன் மோசேயினுடைய வேலைக்காரன், மோசேக்கு உதவி செய்து கொண்டிருந்தவன், மோசேக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவன் இந்த யோசுவா. வேதம் கூறுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் காலாட்கள் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த 6 லட்சம் பேரிலே ஒரு முறை மோசே ஆண்டவரிடத்தில் கதறி அழுதபோது, இந்த ஜனங்களுடைய பாரத்தை என்னாலே தாங்க முடியவில்லை என்று அழுதபோது ஆண்டவர் சொன்னார், ஒரு 70 பேரை நீ நியமித்துக்கொள், 70 மூப்பரை நியமித்துக்கொள், உன்மேல் இருக்கிற ஆவியை எடுத்து அவர்கள் மேலும் நான் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே யோசுவா, அந்த மோசே 70 பேரை தெரிந்து கொள்ளுகிறான். 70 பேரை தெரிந்து கொண்ட உடனே கர்த்தருடைய ஆவி அந்த 70 பேர் மேலையும் இறங்குகிறது. 70 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். மோசேயினுடைய பாரத்தை அவர்கள் கொஞ்சம் சுமக்கிறார்கள். அதாவது மோசையோடு கூட இருந்து மோசேக்கு உதவி செய்கிற, அதாவது ஊழியத்திலே உதவி செய்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றார்கள். ஆவியின் வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட மோசேக்கு அடுத்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். இவர்கள் அந்த 6 லட்சம் பேருக்குள்ளாக இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள் அந்த 6 லட்சம் பேருக்குள்ளாக இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கென்று
என்று ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் திரும்பிக் கொண்டு எகிப்துக்கு போவோம் என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்பொழுது மோசே மரித்து போனான். மோசே மரித்து போன உடனே ஆண்டவர் இந்த பெரிய வேலையை செய்வதற்கு மோசேயினுடைய வேலைக்காரனாகிய யோசுவாவை அவர் தெரிந்தெடுப்பதை வேதம் கூறுகிறது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், எல்லாரும் யோசுவாவை எப்படி பார்த்திருப்பார்கள்? வேலைக்காரன். யோசுவா, நீ வேலைக்காரன். மோசேக்கு வேலைக்காரனாய் இருந்தவன். நாங்கள்லாம் யார் தெரியுமா? மோசே இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். மோசே இருக்கும்போதே நாங்கள் நியாயத்தை பேசினவர்கள். மோசே இருக்கும்போதே நாங்கள் தட்டி கேட்டவர்கள். மோசே இருக்கும்போதே நாங்கள் பிரச்சனை பண்ணினவர்கள். நீ சாதாரணமாக ஒரு வேலைக்காரன். அதுவும் வேதம் சொல்லுகிறது யோசுவா வாலிபனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நீ இளவயதுள்ளவன், ஒரு வேலைக்காரன். நீ எப்படி எங்களை நடத்த போகிறாய்? உன்னால் இந்த ஜனங்களை கட்டுப்படுத்த முடியுமா? நீ சொல்லுவதையெல்லாம் இந்த ஜனங்கள் கேட்பார்களா? பார்க்கலாம், நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்கலாம் என்பது போல பார்த்திருப்பார்கள். ஒரு சிலருடைய வயிறு எரிந்திருக்கும். எப்படி தெரியுமா? நாங்கள் எத்தனை வருடங்கள் மோசையோடு கூட இருந்தோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னோமே, ஆனால் இந்த யோசுவா ஒன்றும் செய்யவில்லை. மோசேக்கு வேலை செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொறுப்புல ஆண்டவர் யோசுவாவை கொண்டு வந்து வைத்து விட்டாரே. இவனுக்கு வந்திருக்கிற வாழ்வை பாருங்கள். நாங்கள்லாம் எவ்வளவு சீனியர், எங்களெல்லாம் விட்டுட்டு இந்த ஜூனியர் இன்னைக்கு லீடர் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி அநேகருடைய வயிற்றெரிச்சல் இருந்திருக்கும். இன்றைக்கும் உலகத்தில் அதை இருப்பதை காணலாம். உலகத்தில் இருப்பது ஆச்சரியமல்ல, சபைகளிலும் அது இருப்பதை காணலாம். சபையிலே ஆண்டவர் சில இளைஞர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கும் போது, சில ஜூனியர்களுக்கு ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுக்கும் போது, முதிர் வயதுள்ளவர்கள் சீனியர்கள் கோபப்பட்டு எரிச்சல் அடைவதை நாமும் காணலாம். நேற்று வந்தவர்கள் அவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் என்பது போல பார்க்கலாம். அப்படித்தான் பார்த்தார்கள் யோசுவாவை. மோசேயினுடைய ஒருவேளை மோசேயினுடைய பிள்ளைகளுக்கு கூட அது இருந்திருக்கலாம். மோசேயினுடைய பிள்ளைகளை பற்றி வேதத்தில் எழுதப்படவில்லை. தகப்பனுடைய ஊழியத்தை பிள்ளை செய்திருக்க வேண்டும், ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியத்தை தெரிந்தெடுக்க அவர்களுக்கு கொடுக்கவில்லை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆனால் இன்றைய நாட்களிலே அப்படித்தானே நடந்து வருகிறது. ஒரு ஊழியக்காரர், அவருடைய பிள்ளை, அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவர்கள் தானே தொடர்ந்து சபை நடத்துகிறார்கள், ஊழியங்களை நடத்துகிறார்கள் என்று கேள்வி கேட்கலாம். என கருமையானவர்களே, தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் வித்தியாசமானவைகள். மோசேயினுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஊழியத்திற்கு தெரிந்தெடுக்கவில்லை. யோசுவாவினுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஊழியத்திற்கு தெரிந்தெடுக்கவில்லை. ஏலி பெரிய ஊழியக்காரர், அவருடைய பிள்ளைகள் விழுந்து போனார்கள். சாமுவேலுடைய பிள்ளைகள் விழுந்து போனார்கள். தேவனுடைய தெரிந்தெடுத்தல் வித்தியாசமானது. அப்போஸ்தலருடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கு வந்தார்கள் என்று எழுதப்படவில்லை. போகட்டும். எனவே இப்பொழுது யோசுவாவை தேவன் தெரிந்தெடுத்து விட்டார். இப்பொழுது யோசுவாவினுடைய கரங்களும் கால்களும் நடுங்குகிறது. ஐயோ, என்னுடைய தலைவனாகி எனக்கு எஜமானாய் இருந்த மோசேயினுடைய கண்களிலேயே விரலை விட்டு ஆட்டினவர்கள் இந்த ஜனங்கள் அல்லவா? இத்தனை ஜனங்களை நான் எப்படி நடத்துவது? நான் எப்படி இவர்களை கானான் தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்ப்பது? யோசுவாவினுடைய இருதயம் பயப்பட ஆரம்பிக்கிறது. அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம், நீ திடமனதாயிரு யோசுவா, நான் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாதே. உன்னுடைய வேலை பெரிதுதான், உன்னுடைய சக்திக்கு மீறின வேலைதான், உன்னாலே செய்யக்கூடாத வேலைதான், உன்னாலே செய்ய முடியாத வேலைதான், ஆனால் நான் உன்னோடு இருப்பேன். மாத்திரமல்ல, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக அநேகர் பேசினார்கள், ஆனால் உனக்கு விரோதமாக எவனும் பேச மாட்டான். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர் நிற்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அருமையான சகோதரரே சகோதரியே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வேலை மிக பெரிதாக இருக்கலாம். உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கலாம். உங்களுடைய திராணிக்கு மிஞ்சிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ, இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதே, இந்த கடனை நான் எப்படி அடைக்கப் போகிறேன்? என்னாலே முடியாதே, என்னுடைய வருமானம் சொற்பமாய் இருக்கிறது, இந்த சொற்ப வருமானத்தை வைத்து வட்டி கட்டுவதற்கு கூட முடியவில்லையே, எப்படி நான் கடனை அடைப்பது? எப்படி என்னுடைய நில பத்திரத்தை நான்
மீட்பது, எப்படி இந்த காரியங்களை சாதிப்பது. யோசுவாவை போல நீங்களும் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். யோசுவாவை போல நீங்களும் இன்றைக்கு திகைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன். யோசுவாவுக்கு சொன்னார், நீ அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற ஜனங்களுக்கு நீ கானான் தேசத்தை நீ சுதந்தரிப்பாய், நீ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய் என்று சொன்னார். அதே ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் அதை சுதந்தரிப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியங்கள் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் சரி, அவைகளை நீங்கள் எளிதில் சுதந்தரிப்பீர்கள். அதற்கு காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பேன் என்றவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொன்னது போல நடந்ததா? நிச்சயமாகவே நடந்தது. நீங்கள் மோசேயினுடைய காலத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். மோசேக்கு விரோதமாக அநேகர் பிரச்சனை பண்ணினார்கள், மோசேக்கு விரோதமாக அநேகர் பேசினார்கள். ஆனால் யோசுவாவினுடைய காலத்தை பாருங்கள், ஒருவனும் யோசுவாவுக்கு விரோதமாக பேசவில்லை, யோசுவாவோடு ஒரு மனுஷனும் பிரச்சனை பண்ணவில்லை. அந்த அளவுக்கு தேவன் யோசுவாவை உயர்த்தி வைத்திருந்தார். ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், யோசுவா, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்படியே அவர் மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? மோசேயினுடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் நின்றது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசே, உன்னுடைய கையில் இருக்கிற கோலை வைத்து அந்த தண்ணீரை இரண்டாக பிளந்து விடு, அந்த செங்கடல் உனக்கு வழிவிடும் என்று சொன்னார். மோசே அப்படி செய்தான். செங்கடல் இரண்டாக பிளந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள் என்று நமக்கு தெரியும். யோசுவாவின் காலத்திலும் அதே போல தண்ணீரிலே பிரச்சனை வந்தது. அவனுக்கு முன்பாக யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது யோசுவா என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய எஜமானாகிய மோசே செய்தது போல இவனே இறங்கி போய் அந்த தண்ணீரை பிளந்து விடவில்லை. அதற்கு மாறாக இவன் அழகாக உட்கார்ந்து கொண்டு இவனுக்கு உதவியாய் இருக்கிற ஆசாரியர்களை அழைத்து, நீங்கள் போய் உங்கள் கால்களை யோர்தான் தண்ணீரிலே வையுங்கள், உங்கள் கால் பட்டவுடனே தண்ணீர் பிரிந்து போகும் என்று சொன்னான். இவன் சொன்னபடியே, யோசுவாவின் வார்த்தையின்படியே பிரதான ஆசாரியர்கள், அந்த ஆசாரியர்கள் யோர்தான் நதியிலே போய் தங்களுடைய கால்களை வைத்தவுடனே தண்ணீர் பிரிந்து போயிற்று. பார்க்கிறவர்கள் பயந்து போனார்கள். ஐயோ, மோசேயை காட்டிலும் யோசுவா பயங்கரமானவனாய் இருக்கிறானே, மோசேயிடம் இருந்து வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமையை காட்டிலும் யோசுவாவிடம் இருந்து தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறதை நடுங்கி போனார்கள். அது மாத்திரமல்ல, மோசேயின் காலத்தில் யுத்தம் வந்தது. முதலாவது யுத்தம் அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே யுத்தத்தை முடித்தாக வேண்டிய கட்டாயம். மோசே 2 கரங்களையும் உயர்த்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். தொடர்ந்து அவனாலே செய்ய முடியவில்லை. ஆரோன், ஊர் 2 பேரும் சேர்ந்து மோசேயினுடைய கரத்தை உயர்த்தி பிடித்தார்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போல யோசுவாவின் காலத்தில் யுத்தம் வந்தது. இப்பொழுது யோசுவாவுக்கும் ஒரு நிர்பந்தம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே அந்த யுத்தத்தை முடித்தாக வேண்டிய நிர்பந்தம். இப்பொழுது எல்லாரும் பார்க்கிறார்கள், மோசே கரங்களை உயர்த்தினது போலவே யோசுவாவும் கரங்களை உயர்த்துவான் என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசுவா என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை நோக்கி பேசினான், கர்த்தரிடத்திலே பேசினான். கர்த்தரிடத்திலே பேசிவிட்டு சூரியனை பார்த்து சொன்னான், நீ அங்கே நில். சந்திரனை பார்த்து சொன்னான், நீ இங்கே நில், யாரும் தீவிரிக்க கூடாது. நான் சொல்லுகிற வரைக்கும், யுத்தத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தீவிரிக்க கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது என்று சொன்னான். சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இயற்கைகளையும் ஆட்டி படைத்து விட்டான் யோசுவா. இதை பார்த்த ஜனங்கள் மிரண்டு போனார்கள், பயந்து போனார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோசுவாவுக்கு விரோதமாக ஒருவனும் வாயை திறக்கவில்லை, ஒருவனும் பேசவில்லை. கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவின் வாழ்க்கை முழுவதும் வெற்றியுள்ள வாழ்க்கையாயிருந்தது. யோசுவாவின் வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாயிருந்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தோல்வி அடைந்திருக்கிறேன். எங்கு திரும்பினாலும் எனக்கு தோல்வியாயிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லையே என்று கலங்கி நிற்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். பழையவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்.
நான் உன்னோடு கூட இருப்பேன் மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு இருந்தது போல நான் யோசுவாவோடு இருந்தேன். இன்றைக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். யோசுவாவோடு நான் எப்படி இருந்தேனோ அப்படியே நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன் மகனே. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். உன்னுடைய காரியங்கள் வெற்றியுள்ளதாக மாறும். நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நீ வாழுவாய் என்று ஆண்டவர் அன்போடு கூட வாக்கு பண்ணுகிறார். சந்தோஷம் தானே? காரியம் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கிற பணம் நம்மை விட்டு போய்விடலாம். நம்மிடத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு போய்விடலாம். நமக்கு உயிருக்கு உயிராய் இருப்பவர்கள் போய்விடலாம். நமக்கு இதுவரைக்கும் மிகுதியாக உதவி செய்தவர்கள் கூட நம்மை விட்டு போய்விடலாம். கர்த்தர் மாத்திரம் நம்மை விட்டு போய்விடக்கூடாது. அவர் மாத்திரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதை மாத்திரம் நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் எதை இழந்தாலும் சரி, உம்மை நான் இழந்து விடக்கூடாது. என்னுடைய படிப்பு என்னை விட்டு போய்விடலாம், ஒருவேளை என்னுடைய அழகு என்னை விட்டு போய்விடலாம், என்னுடைய அந்தஸ்து என்னை விட்டு போய்விடலாம், ஆனால் நீர் மாத்திரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் உம்மை விட போவதில்லை, நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயமாய் மாறும், வெற்றியாய் மாறும். பயப்படாதிருங்கள். சாட்சிகளை தேவன் எழும்ப பண்ணுவார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தோல்விகள் அத்தனையும் மறைந்து அத்தனையும் ஜெயமாய் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு பின்பு நீங்கள் தாவீதை போல சொல்லுவீர்கள், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து போவேன், என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லுவீர்கள். சந்தோஷம் தானே? நாம் ஜெபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த அருமையான அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் மாறாத தேவனாக இருக்கிறீர். நீர் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மாறாததாக இருக்கிறது. அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னீர், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீர். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை என்று சொன்னீர். உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீர். சொல்லி அந்த வாலிபனாகிய யோசுவாவை, வேலைக்காரனாகின யோசுவாவை தலைவனாக நீர் மாற்றி அவனை வெற்றி சிறக்க பண்ணினீர். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயமாயிருந்ததை நாங்கள் காண்கிறோம். அப்படியே அதே தேவன் இன்றைக்கும் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிற இந்த அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக மனம் இறங்குவீராக. நீர் மாறாதவர் அல்லவா? யோசுவாவோடு கூட இருந்தவர், இவர்களோடும் கூட இருந்து இவருடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவீராக. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும், நன்மையினாலே நிரப்பும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். God bless you. God bless you.